அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சில மனிதர்களை பற்றி நம்ம கேள்விப்படும்போதும் சரி, அவங்கள பற்றி படிக்கும்போதும் சரி, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படிலாம் கூட மனிதர்கள் இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்த வைப்பாங்க. அப்படி ஒரு ஆச்சரியமிக்க ஒரு மனிதர் தான் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவரை பற்றி அந்த அளவுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா தெரியாத சஹாபாக்களில், அறியாத சஹாபாக்களில் இவரும் ஒருத்தர். இவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம். அப்போது சிரியாவுடைய ஹிம்ஸ் பகுதியிலேருந்து ஒரு பிரதிநிதி குழு ஒன்று மதீனாவுக்கு வருது. இந்த குழுவில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நம்பிக்கைக்குரியவர்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய கருவூலத்திலிருந்து உதவி செய்கிறதுக்காக ஹிம்ஸ் பகுதியில் யாரெல்லாம் ஏழைகளாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பட்டியல் ஒன்றை ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களும் ஒரு பட்டியலை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பட்டியலை பார்த்தவருடைய பார்வையில் இந்த சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பேர் இருக்குது. அப்போ யார் இந்த சயீத் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, இவர் தான் எங்களுடைய கவர்னர் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொன்ன உடனே, என்னது உங்களுடைய அமீர் ஏழையாக இருக்காரா, வசதி இல்லாமல் இருக்காரா அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரொம்ப அதிர்ச்சியாக வராங்க. அப்போ அங்கே உள்ள அந்த மக்கள்கள் சொல்லுவாங்க, ஆமாம், அல்லாஹ் மேலே ஆணையா பல நாட்கள் அவங்களுடைய வீட்டு அடுப்படியில் நெருப்பு இல்லாமல் இருக்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அப்படியே மனசு ரொம்ப வேதனையாகும். ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு கவர்னர் ஏழையாக இருக்காரா அப்படின்னு சொல்லி நினச்சி அவருக்கு ரொம்ப மனவேதனையில் அடக்க முடியாமல் அழுகியே வரும். அப்போ அவர் என்ன செய்வார் அப்படின்னா, 1000 தினார்கள் ஒரு பையில் கட்டி அவங்கக்கிட்ட கொடுத்து, என்னுடைய சலாம் அவருக்கு சொல்லுங்கள், அமீருல் முக்மினின் இந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி ஒப்படைச்சிருங்க, இதை வச்சு அவருடைய தேவைகளை நிறைவேற்றிக்க சொல்லுங்கன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த குழு அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ஹிம்ஸ் பகுதிக்கு சேர்ந்துடுறாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட போய் இந்த பணப்பையை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவர் வாங்கி பார்த்துட்டு அது உள்ள பணம் இருக்கிறத பார்த்த உடனே அவர் அப்படியே சத்தமான குரலில் இன்னா லில்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தை எதுக்காக சொல்லுவாங்க, அதாவது யாராவது ஒருத்தர் இறந்து போனால் அந்த மரண செய்தியை கேட்ட உடனே முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இது. ஏதாவது ஒரு பெரிய ஒரு இழப்பை கேள்விப்பட்ட உடனே சொல்லக்கூடிய வார்த்தை இது. அதை தான் இப்போது சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. பணத்தை பார்த்த உடனே அவர் சந்தோஷப்படலை, மகிழ்ச்சி அடையலை, அதாவது பதட்டம் அடைகிறாங்க. பணத்தை பார்த்தாலே அவங்களுக்கு கவலை வருது. எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். இப்போ உள்ள நம்ம எப்படி இருக்கோம், அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்கள். இந்த சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம். மக்காவில் குபைப் இப்னு அதீ ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லி ஒரு நபி தோழர் இந்த மக்காவில் உள்ள குறைஷிகளால் சிறைப்பிடிக்கப்பட்டு அவர் அவரை கொலை செய்கிறதுக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுருக்கு. அப்போ இதை வேடிக்கை பார்க்குறதுக்காக மக்காவில் உள்ள மக்கள் எல்லாம் கூட்டம் கூடியிருப்பாங்க. அந்த கூட்டத்தில் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருப்பாங்க. இப்போது குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சங்கிலியால் கட்டி கூட்டிகிட்டு வராங்க. மக்களுக்கு நடுவில் அந்த கொலை தண்டனையை நிறைவேற்றுறதுக்காக கூட்டிகிட்டு வரப்படுறார். அப்போது குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கக்கிட்ட உங்களுடைய கடைசி ஆசை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பார், சுப்ஹானல்லாஹ், நம்மளை மாதிரி ஆட்களாக இருந்திருந்தா என்னுடைய குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், அந்த ஆசை இருக்குது இந்த ஆசை இருக்குதுன்னு சொல்லி எதையாவது இந்த உலகத்தை பற்றியே ஆசைகளை சொல்லியிருப்போம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, சுப்ஹானல்லாஹ், எனக்கு 2 ரக்காத்துகள் தொழுகிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். சுப்ஹானல்லாஹ், அனுமதி கொடுக்கப்படுது. அனுமதி கொடுக்கப்பட்ட உடனே மரணத்துடைய பயம் எதுவுமே இல்லாமல் அமைதியான முறையில் தொழுகிறாரு குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறம் அநியாயத்துக்கு அவரை துன்புறுத்தப்பட்டு சிலுவையில் அறைந்து கொல்லப்படுறார். இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்களுடைய மனசில் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய இந்த மரணம் ரொம்ப யோசிக்க வைக்கிது.
இவர் யோசித்து யோசித்து ஒரு நாள் அந்த குறைசி மக்கள்கிட்ட, அவங்களுடைய குடும்பத்திட்ட, நீங்களும் உங்களுடைய கொள்கைகளும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி, நான் வந்து இஸ்லாத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி மதீனாவுக்கு வந்து சேர்ந்துருவார். மதீனாவுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட தஞ்சம் அடைகிறார். அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்காக நடந்த அத்தனை யுத்தத்திலையும் நடந்து எல்லா போர்களையும் கலந்துக்கிட்டார் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.